அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எழுந்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையான குழந்தைகளை நம்ம எப்படி வளர்த்த வேண்டும் என்பதை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் நீங்கள் சர்க்கஸ் போயிருப்பீர்கள், நிறைய பேர் சர்க்கஸ் போயிருப்பீர்கள், நிறைய பேர். ஆனால் ஒரு சர்க்கஸ் ஒரு நஷ்டத்தில் ஓடுனதுனால அந்த முதலாளி அந்த சர்க்கஸோட அதில் நிறைய அனிமல்ஸ், நிறைய ஆட்களெல்லாம் ஒவ்வொருவரையும் அனுப்பி விடுகிறார். அந்த என்னென்ன அனிமல்ஸ் அவர்கிட்ட இருந்தோ எல்லாவற்றையும் யார் யார் கேட்டார்களோ அவர்களுக்கு கொடுத்து விட்டார். ஒரே ஒரு சிங்கத்தை மட்டும் அவர் வைத்து கொண்டார். அந்த சிங்கம் அவருக்கு மிகவும் பிரியமான அனிமல், ஒரு பெட் அனிமல். அதை ரொம்ப நாள் வைத்து கொண்டிருந்தார். ஒரு ஸ்டேஜில் அதை சிங்கத்தை அவரை பராமரிக்க முடியவில்லை. அவரிடம் சரியான அமௌண்ட் இல்லை, பணம் இல்லை அது பராமரிப்ப. அதனால் அவர் என்ன பண்ணுகிறார், அந்த சிங்கத்தை கொண்டு போய் காட்டில் விட்டு விடுகிறார். காட்டில் விட்டு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, ஒரு சிங்கத்தை 10 நாய்கள் கடித்து கொன்று விட்டது என்று. யாரும் அதை நம்பி இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு கற்பனையான காரியமாக இருந்தாலும் அந்த சிங்கமானது தன்னுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ், சிங்கத்திற்கான எல்லா சண்டை போடுகிற தன்மைகள் அது முழுமாய் இழந்து விட்டது. ஏனென்றால் அது சர்க்கஸில் வளர்ந்தது, அது மென்மையாக வளர்க்கப்பட்டது. ஒரு உருவத்தில் மட்டுமே அது சிங்கம், அதனுடைய தன்மைகள் எல்லாம் ரொம்ப சாதுவான போன இருந்ததுனாலே அது அப்படி இறந்து விட்டது. இது ஒரு மிகையான ஒரு உதாரணமாக இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளும் அதை போல இருக்கிறார்கள். நிறைய குடும்பங்களிலே பெற்றோர் என்ன நினைக்கிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், என்னுடைய குழந்தைகள் அப்படி வளர்க்கக்கூடாது, அவர்கள் கஷ்டமில்லாமல் வளர்க்க வேண்டும் என்று. அப்படி நாம் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது உலகத்திலே அவர்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் பொழுது அதை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் குஜராத்தை கேட்பட்டிருப்பீர்கள். குஜராத் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்கே சூரத்துங்கிற ஒரு இடம் உண்டு. அங்கே டெக்ஸ்டைல்ஸ் அண்டு டைமண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுகிறார், தீபாவளிக்கு தன்னுடைய வேலையாட்கள் 300 பேருக்கு 300 கார் கொடுக்குறார். அந்த அளவுக்கு மிகவும் பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கிற இடம் அது. அதில் ஒரு நாள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார், நீ 6 மாதம் நான் உனக்கு ஒரு இடத்த அனுப்புகிறேன், உனக்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டேன், நீ போய் 6 மாதம் நீயே சம்பாதித்து 6 மாதம் கழித்து நீ வீட்டுக்கு வா, உனக்கு எல்லா காரியங்களையும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மகனும் ஏற்றுக்கொள்கிறான். அதே போல் அந்த பெரிய பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தன்னுடைய மகனுக்கு 500 ரூபாய் மட்டும் கொடுத்துக்கிறார். 500 ரூபாய், ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு செல்ஃபோன் கொடுக்குறார். அதை வாங்கி அந்த மகனும் தைரியமாய் கேரளாவுக்கு போகிறான். கேரளாவுக்கு போய் ஒரு ஹோட்டலில் ஒரு வேலை கேட்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள் என்று. அவனுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவன் வெளியூர்காரனும் போது யாரும் அவனுக்கு இமீடியட்டாக கொடுக்கவில்லை. 2 நாள் அந்த 500 ரூபாயில் அவன் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டான். 3ஆவது நாள் அவனுக்கு பணம் இல்லை, மிகவும் சோர்வாக காணப்படுகிறான். ஒரு கடையில் போய் மிகவும் அந்த கடை ஓனரை ரொம்ப கெஞ்சி, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள், எனக்கு ரொம்ப கவலையாக சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறேன்னு சொல்லும் பொழுது, ஆல்ரைட் உனக்கு நான் இந்த கிளீனிங் ஒர்க் கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த வேலையை அவன் செய்கிறான். ஆனாலும் அந்த கடை ஓனருக்கு அந்த பையன் மேலே ஒரு கவனம் வைத்து கொண்டே இருந்தார். இந்த பையனை பார்த்தால் சாதாரண ஒரு கிளீனிங் வேலைக்கு வந்த பையன் போல் தெரியவில்லை. அவன் ஏதோ ஒரு காரணக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறான் என்று அப்படியே மற்ற ஆட்களை சொல்லி, இந்த பையனை நல்லா கவனிங்கவன், யார் என்ன யாரிடம் ஃபோன் பண்ணுகிறான்ங்கிறத பற்றி அதை பற்றி 4-5 மாதம் கழித்து அவனை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அவன் சூரத்திலிருந்து வந்தவன், ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தில். அவங்க அப்பா இந்த ட்ரைனிங், நீ வாழ்க்கையில் நீ நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ உன்னுடைய சொந்த காலிலே நிற்க வேண்டும், நீ கஷ்டப்பட்டு வளர வேண்டும்ங்கிற ட்ரைனிங்காக என்னை அனுப்பினார் என்று அதை கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு பழமொழி உண்டு, ஒன் ஹூ ஸ்வெட்ஸ் மோர் இன் த ட்ரைனிங் will lose less blood in the war. ஏனென்றால் அவன் நல்ல ட்ரைனிங்காக, நல்ல பயிற்சி பெற்றவனாக ஒருவன் இருக்கும் பொழுது, அவன் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவன் அதிகமாக காயப்படாமல் இருப்பான் என்று அந்த பழமொழி சொல்லுகிறது. குழந்தைகளை நாம் வளர்க்கும் பொழுது எல்லா நிலையிலும், பவுல் சொல்லுகிறார், நான் என்ன நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்.
அதேபோல் நாம் எல்லா குறைவிலும் நிறைவிலும் எல்லா நிலையிலும் குழந்தைகள் அட்ஜஸ்ட் பண்ணி வளரும்படியாக குழந்தைகளுக்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டும். எல்லா இடங்களிலுமே குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கொடுக்க வேண்டும். வசதியான குழந்தைகள் எல்லா நாளும் நாம் வசதியாகவே இருக்க முடியாது. சில சமயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நம்ம குடும்பங்களில் வரும். அப்பொழுதும் அந்த குழந்தைகள் சோர்ந்து போகாதபடி அந்த சூழ்நிலைக்கு தங்களை அமைத்து கொள்ள குழந்தைகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். இந்த வருங்கால மாடர்ன் டைஸ் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளரக்கூடாது என்று எப்படி சாலமன் அந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் விசுவாசர் பட்டியலிலே அவன் இடம்பெறாத காரணம் அவனுடைய பெற்றோர் அவனை சரியாக வளர்த்தாது நிறுத்தம். அவன் சிறு வயதிலே அவன் தன்னுடைய அம்மா கூட அந்த அந்தப்புறத்திலே லேடிஸோடு வளர்ந்த நிமித்தம் அவன் வாழ்க்கையில் அநேக தவறுகள், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். நாமும் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது கவனமாக இருப்போம், நல்ல காரியங்களை சொல்லித்தருவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.